ஹலோ கைஸ். நடிகர் சூர்யாவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அதனால் முதல்ல அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, சூர்யாவை விட பல கோடி சொத்து மதிப்பு இருக்குது நம்ம ஜோதிகாவுக்கு அப்படிங்கிற தகவல் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த வகையில் பார்க்கும்போது பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் ஜோதிகா சூர்யாவோட சேர்ந்து நடித்தப்பவே ரெண்டு பேருக்கு இடையில் மனசுக்குள்ளே காதல் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதைத் தொடர்ந்து மாயாவி, பேரழகன், சில்லுன்னு ஒரு காதல், காக்க காக்கன்னு பல படங்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இவங்களோட காதல் கதை பத்திரிகையில் கிசிக்கப்பட்டுச்சு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் காத்திருந்து அதன் பின் ரெண்டு பேரும் பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. மேலும் ஆரம்பத்தில் சூர்யாவோட காதலுக்கு சூர்யாவோட தந்தை சிவகுமார் எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு வந்தார். மகளோட திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாராமா. அது மட்டும் இல்லாமல் தன்னோட சம்பாத்தியத்தால் தங்கைக்கு திருமணமும் செஞ்சு வச்சாரு சூர்யா. இதையடுத்து விடாப்பிடியாக ஒத்த காலில் நின்று நான் ஜோதிகாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சிவகுமார் ஃபேமிலி பயங்கரமாக கெடுபிடி போட்டாங்க. அதையும் தாண்டி ஜோதிகா அவர்கள் 36 வயது நிலை படத்தில் மட்டும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கியிருக்காங்க. அதாவது பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க சிவகுமார் ஃபேமிலிகிட்ட. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பல படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து பார்க்கும்போது நாச்சியார், ராட்சசி, ஜாக்பாட் அடுத்தடுத்து பல படங்கள்லையும் நடிச்சிட்டு வந்தாங்க. இப்போது குடும்பத்தோடு மும்பையில் செட்டில் இருக்கக்கூடிய இவங்க முழுக்க மும்பை வாசி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ மும்பையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஷைத்தான், ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட படங்களில் மிக பாலிவுட்டில் நல்ல ஒரு வசூலையும் அள்ளிச்சு. நடிகர் சூர்யாவோட பிறநாளான இன்னைக்கு ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வரும் நிலையில் சூர்யா ஜோதிகாவோட சொத்து மதிப்பு குறித்த தகவலும் வெளியாயிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பயங்கரமாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. சூர்யாவோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 200 கோடி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அவரோட மனைவி ஜோதிகாவோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறது அவரோட சொத்து மதிப்புக்கும் மேலே, அதாவது 330 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூர்யாவை விட பணக்காரி தான் ஜோதிகா அப்படிங்கிற தகவலும் வெளியாகிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மும்பையில் மட்டும் பல கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போது ஜோதிகா தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், ஹிந்தின்னு பல்வேறு மொழி படங்களில் பிஸியாக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு படத்துக்கு 5 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சினிமா, பிஸ்னஸ் ரெண்டுலேயுமே இந்த கப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க காலூன்றி வேற லெவலில் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது.